بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثلة من الأولين وقليل من الآخرين على سرر موضونة متكئين عليها متقابلين يطوف عليهم ولدان مخلدون صدق الله العظيم நஹ்மதுஹு வனஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் வபஅது. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் வாக்கியா என்ற அந்த சூராவின் தொடர்ச்சியிலே இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸாபிகூன் என்று சூரத்துல் வாக்கியா மிகவும் பாராட்டி பேசுகின்ற முந்திச் சென்றவர்கள் அல்லது வெற்றி பெற்றவர்களுக்கான வெகுமதிகள், சுவர்க்கத்தில் வழங்கப்பட இருக்கின்ற நன்மைகள் என்ற அந்த விடயங்களை ஓரளவு விளக்கமாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நேற்றைய அமர்விலே 15 முதல் 26 வரைக்குமான அந்த வசனங்களை நாங்கள் நேரடியாக டிரான்ஸ்லேட் பண்ணினோம், மொழிபெயர்த்தோம். இன்று அவற்றுக்கான விளக்கங்களை ஓரளவு பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆனிலே சுவர்க்கம் என்பது ஒரு மிக முக்கியமான பேசு பொருள். குர்ஆன் சுவர்க்கத்தை மிக அழகாக வர்ணித்து சொல்லி இருக்கிறது. மனிதர்கள் அந்த இடத்தை அடைய வேண்டும் என்பதற்கு மோட்டிவேட் பண்ணுகின்ற வகையிலே, அவர்களை தள்ளுகின்ற உந்துகின்ற வகையிலே அழகான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி சுவர்க்கத்தை விளங்கப்படுத்தியிருக்கிறார். சூரத்துல் ரஹ்மானில் அல்லாஹ் தஆலா மிக விரிவாக சுவர்க்க இன்பங்களை பேசியிருக்கிறார். சூரத்துல் ஆராஃபிலே ஓரளவு இன்னும் விரிவாக சுவர்க்க இன்பங்களை பற்றி பேசியிருக்கிறார். சூரத்து நபாவிலே அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறார். இப்படி குர்ஆனிலே பல சூறாக்களிலே சுவர்க்க இன்பங்களை பற்றி சொல்லிக்கொண்டு வருகிறார். அதிலே குர்ஆனிலே சுவர்க்கத்தை பற்றி மிக விரிவாக பேசிய ஒரு மிக முக்கியமான சூறா தான் சூரத்துல் வாக்கியா. நாங்கள் தற்பொழுது படித்துக் கொண்டிருக்கின்ற சூறா. எந்த அளவுக்குன்னால் அஸ்ஸாபிகூன் என்று வருகின்ற அந்த பகுதியிலே முதல் அணி என்று நாங்கள் சொன்னோம். அந்த அணி சம்பந்தமாக 15 வசனங்கள் அளவு சுவர்க்க இன்பங்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். பிறகு அஸ்ஸாபுல் மைமனா இரண்டாவது அணியிலும் இரண்டாவது அணி அல்லது வலதுசாரி என்று சொல்கின்ற அந்த அணியிலும் சுவர்க்க இன்பங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். நரகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அல்லது அஸ்ஹாபுல் மஷ்அமா துர்ப்பாக்கியசாலிகள் பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு சில வசனங்களிலே தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எனவே சூரத்துல் வாக்கியாவிலே நரகத்தை பற்றி பேசியதை விட பல மடங்கு அதிகமாக சுவர்க்கத்தை பற்றி பேசியிருக்கிறார். எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், சூரத்துல் வாக்கியா என்ற இந்த பாரிய நிகழ்வு என்ற தலைப்பை கொண்ட இந்த சூறாவுடைய இலட்சியம் என்னவென்றால், மனிதர்களை அஸ்ஸாபிகூன் என்ற நிலையை நோக்கி நகர்த்துவது, அடைய வைப்பது. அது தவறினால் அஸ்ஹாபுல் மைமனா வலதுசாரி என்ற இரண்டாவது தரத்தை அடைய வேண்டும். இதுதான் மனிதனுடைய இலட்சியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பாணியில் தான் இந்த வசனங்கள் அமைந்திருப்பதை பார்க்கும். இப்பொழுது இந்த சுவர்க்க இன்பங்களை விளங்கப்படுத்துகின்ற நேரத்திலே மனிதர்கள் புரிந்து கொள்கின்ற வகையிலான வார்த்தை பிரயோகங்கள் தான் கையாளப்பட்டிருக்கின்றன. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லுவது போன்று கண்ணால் பார்க்க முடியாத, உள்ளத்தால் கூட கற்பனை செய்து நினைத்து கூட பார்க்க முடியாததாகத்தான் கண்டிப்பாக சுவர்க்கம் இருக்க போகிறது என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று இங்கு குர்ஆன் வர்ணிக்கின்ற விடயங்களை ஓரளவு எங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த இன்பங்களால் நாங்கள் ஆகர்ஷிக்கப்பட வேண்டும், உந்தப்பட வேண்டும், விளைவாக செயற்பட வேண்டும். எப்படி சொல்கிறான்? அலா சுர்ரி மௌதூனா, வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட அழகான கட்டில்கள். அங்கே அவர்கள் முத்தகிஈன ஃபீஹா அலைஹா முத்தகாபிலீன், சாய்மானங்கள் இருக்கும், சாய்ந்து கொண்டு இருப்பார்கள். எப்படி? அலைஹா அந்த கட்டில்கள் மீது சாய்ந்து கொண்டிருப்பார்கள், மிகவும் ரெஸ்டாக இருப்பார்கள். இங்கே ஒரு மிக நுணுக்கமான பிரயோகம் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முத்தகாபிலின், தகாபலன்னா ஒருவர் இன்னொருவரை பார்த்து அமர்ந்திருப்பது. தகாபல என்ற அரபு மொழியிலே ஒருவர் முகத்தை போட்டு முகத்துக்கு முகமாக இருந்து ஃபேஸ் டு ஃபேஸாக இருப்பது தான் முத்தகாபிலின்.
ஏனெல்லாம் அவத்தில் அப்படி சொன்னான் என்றால், சுவர்க்கத்திலே அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஒருவர் இன்னொருவோடு முகத்துக்கு முகம் பார்த்து பேசுவார்கள், சிரிப்பார்கள், புன்னகைப்பார்கள். அப்படியான ஒரு சமூகமாக சந்தோஷம் நிறைந்த, காழ்ப்புணர்ச்சிகள் இல்லாத, வைராக்கியம் இல்லாத, பொறாமை இல்லாத, மற்ற ரகமான கீழ்த்தரமான ஈகோஸ் இல்லாத ஒரு வேர்ல்டாக, உலகமாக கண்டிப்பாக சுவர்க்கம் இருக்க போகிறது. அதனால் தான் முத்தகாபிலீன், அதுதான் சுவர்க்கத்தில் ஆகப்பெரிய இன்பங்களில் ஒன்று. ஒரு பக்கம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், மறுபக்கம் முதலாவது அணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற அந்த நிலையை பெற்றவர்கள், இன்னொரு பக்கம் சுவர்க்கத்தில் நிரந்தரமான இன்பம். அது எல்லாவற்றுக்கும் அப்பால் அங்கே இருக்கிற மனிதர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்போடு சந்தோஷமாக எந்த விதமான கெட்ட உணர்வுகளும் இன்றி இருப்பார்கள். குர்ஆனிலே சூரத் அராஃபிலே அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு உண்மையை சொல்லி காட்டுகிறார். வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின். சுவர்க்கத்துக்கு அனுப்புவதற்கு முன்பதாக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்கின்ற கில், அந்த ஈகோவை நாங்கள் கலட்டி விடுவோம், எடுத்து விடுவோம். எடுத்து விட்டு தான் சுவர்க்கத்துக்கு அனுப்புவோம். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எந்த விதமான ஈகோஸும், பொறாமை, பெருமை, தப்பெண்ணம், காழ்ப்புணர்ச்சி போன்ற மோசமான உணர்வுகள் எதுவுமே இருக்காது. கலட்டி எடுத்து தான் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துக்கு அனுப்புவார். அங்கு மிகவும் பரிசுத்தமான உள்ளத்தோடு இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? முத்தகாபிலீன், பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் பார்த்திருப்பார்கள். அங்கே அழகான பானங்கள் பரிமாறும். பானங்களை பரிமாறுகின்றவர்கள் வில்தான், வில்தான் வில்தான சிறார்களாக இருப்பார்கள். அழகான அழகான சிறார்கள், என்றும் நிலையாக சிறார்களாக இருப்பவர்கள் தான் பானங்களை பரிமாறுவார்கள். அழகான கிண்ணங்களிலே, கெண்டில்களிலே அல்லாஹு தஆலா இந்த பானங்களை அந்த சிறார்களுக்கு கூடாக பரிமாறும். இந்த சிறார்கள் யார் என்பதனை பற்றி இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகின்ற பொழுது, முஸ்லிம் சமூகத்திலே சிறாராக மரணித்தவர்கள் தான் இங்கே சிறுவர்களாக வருவார்கள். பருவ வயதை அடைவதற்கு முன்பதாகவே வயிற்றிலே மரணித்தவர்கள், பிறந்தது உடனே மரணித்தவர்கள், பிறந்து சில காலங்களில் மரணித்தவர்கள், அந்த பருவ வயதை அடைந்து புத்துசாதத்தை அடைகிறதற்கு முன்பதாக சிறாராக, சிறுவர்களாக, குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது மரணித்த அந்த பிள்ளைகள் தான் வில்தான் என்ற கருத்தை கொடுப்பதாக இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளங்கப்படுத்துகிறார். அதுவல்லாமல் வேறு சிறார்களும் அங்கு இருப்பார்கள் என்றும் இன்னும் சில விளக்கங்களும் இருக்கின்றன. ஏன்னா அதுவெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஏன்னா அப்படியான குழந்தைகளை இழந்தவர்களுக்கு கூட இப்படியான ஒரு பாக்கியம் நாளை மறுமை நாளில் கிடைக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நினைவூட்ட வேண்டி இருக்கிறது. ஏன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வில்தான் அழகான முறையிலே அங்கே உணவை பருகுவார்கள், அழகா சேவ் பண்ணுவார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி. எனவே இந்த பானங்களை அருந்துவது கூடாக லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன், தலைவலி வரமாட்டாது, மயக்கம் வரமாட்டாது, ஒரு போரிங் வரமாட்டாது. அந்த பானத்துக்கே உரிய ஒரு விசேடமான தன்மையாக அது இருக்கும் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். சில வகையான இங்கே அல்லாஹ் தஆலா வஃபாக்கிஹா, கனி, பழம் பற்றி சொல்லுகின்ற பொழுது மிம்மாய தஹையரூன், தஹையரன்னு சொன்னால் தெரிவு செய்தான், சூஸ் பண்ணினான். அவர்கள் விரும்புகின்ற எந்த பழத்தையும் கனியையும் தெரிவு செய்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சுவர்க்கம் எபண்டன்ஸ் நிறைந்திருக்கும். எல்லா வகையான கனியும் விரும்புகின்றவாறு சாப்பிட்டு செல்லலாம். தஹையரூன், இதுதான் சுவர்க்கம். வலஹ்மி தைரி மிம்மா இஷ்டஹூன், அவர்களுடைய டேஸ்ட்டுக்கேற்ப, ருசிக்கேற்ப பறவையுடைய இறைச்சியும் அங்கு வழங்கப்படும், அதையும் தாராளமாக சாப்பிடலாம் என்று சாப்பாட்டோடு சம்பந்தப்பட்ட இன்பங்கள், குடிபானத்தோடு சம்பந்தப்பட்ட மற்றொரு இன்பங்கள், குடிபானத்தை பருகுகின்ற, சேவ் பண்ணுகின்ற அழகான சிறார்கள், மறுபக்கம் ஹூருல் ஈன், அழகிய அந்த கண்ணலை பெண்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த இன்பங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு செல்கிறான். இப்படி சொல்லிக்கொண்டு வந்த அல்லாஹு தஆலா சூரத்து வாக்கையாவிலே இடைநடுவிலே ஒரு செய்தியை எட் பண்ணுகிறான். அதுதான் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் உலகத்தில் செய்த செயற்பாடுகளுக்கு கூலியாகத்தான் இவைகள் வழங்கப்படும். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகள், இதுதான் மிக முக்கியமானது. இந்த சுவர்க்கம் ஏன், இவ்வளவு இன்பங்கள் ஏன், இப்படி ஒரு இன்பம் ஒன்று தர வேண்டுமா? அல்லாஹு தாலா நினைத்திருந்தால் இப்படி இன்பம் ஒன்று தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அல்லாஹு தாலா மனிதர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்களே, தன்னுடைய ஏவல் விலக்கல்களை அழகாக எடுத்து நடந்திருக்கிறார்களே என்ற காரணத்தினால் ஜஸா, பெரிய ஒரு வெகுமதியாக, ரிவார்டாக இந்த கூலியை வழங்கியிருப்பதனை நாங்கள் இந்த ஆயத்து கூட பார்க்கணும். இந்த சூரத்துல் வாக்கையாவிலே செயல்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை அல்லாஹு தாலா வழங்கியிருக்கிறார்.
எனவே இந்த சுவர்க்கம் சும்மா கிடைப்பு போவதில்லை. அதற்கு பின்னால் பெரும் அர்ப்பணிப்பு, உழைப்பு, ஹலால் ஹராத்தை பேணி வாழுவது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு காட்டுவது, பரதான கடமைகள் சுன்னத்தான செயற்பாடுகள் என்று இருப்பது, உறவுகளையும் அழகாக மெயின்டைன் பண்ணுவது, மனித தொடர்புகளை அழகாக வைத்துக்கொள்வது, ஒற்றுமையாக சமாதானமாக வாழுவது, சுத்தம் பேணுவது, விழுமியங்கள் ஒழுக்கங்களை கடைபிடிப்பது, மனித நாகரிகமான சிவிலைஸ்டான ஒரு மனிதனாக வாழுவது, இப்படியான எல்லா முயற்சிகளுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஜஸா இதுவெல்லாம் இதற்கெல்லாம் கிடைத்து உண்மையிலே இந்த குர்ஆனிய வசனங்களை பேசுகின்ற விளங்கப்படுத்தின ஹதீஸ்களும் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் தன்னுடைய செயலால் சுவர்க்கம் அடைய மாட்டார். அதற்காக செயற்படுவது அமல் என்பது முக்கியம் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வரவில்லை. என்னதான் செயற்பட்டாலும் செயற்படுவதற்கும் அல்லாஹ்வுடைய அருள் அவசியம். அந்த செயல்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளால் தான் இவ்வளவு பிரமாண்டமான சுவர்க்கத்தையும் கொடுக்கிறார். ஏன்னா மனிதர்கள் செய்கின்ற செயல்களுக்கு இவ்வளவு பெரிய சுவர்க்கம் ஒன்றை கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. கண்டிப்பாக வழங்கப்படும் கொண்டிருந்தால் மனிதனுடைய செயல்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துகிறான். அதனை உரிய ரெஸ்பெக்டை கொடுத்து அதிகம் பல மடங்கு கூலியை சுவர்க்கமாக வழங்குவதனை நாங்கள் பார்க்கிறோம். இனி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவையெல்லாம் மிகப்பெரிய இன்பங்களாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் வலா தஅசீமா, அங்கே மோசமான வார்த்தைகள் எதனையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். தஅசீம் என்ற அரபு மொழியில் இஸ்ம் என்றால் பாவம். அல்லாஹ் தஆலா இங்கே தஅசீம் என்ற சொற்பிரயோகத்தை தான் பயன்படுத்தியிருக்கிறார். பாவத்துக்கான சூழலும் இருக்காது. பாவத்தை செய்மறுக்கிறார்கள் என்று சொல்லவில்லை, செய்மறுக்க மாட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லவில்லை. பாவத்துக்கான சூழல், தஅசீம் என்றால் பாவத்தை ஏற்படுத்துதல், பாவம் நடைபெறுவதற்கான சூழல் கூட அங்கே இருக்க மாட்டேன். அழகான ஒரு சூழல், சுவர்க்க சூழல். இன்பங்கள் எல்லாம் நிறைந்திருந்தாலும், லக்ஸரி நிறைந்திருந்தாலும், எல்லா வகையான ஆடம்பரமாக இருந்தாலும், அழகான ஒரு சூழல், அற்புதமான ஒரு சூழல், அழகான ஒரு கிளைமேட், ஒரு காலநிலை, அழகான ஒரு நிலையை இந்த சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது புரிந்து கொள்ள முடியும். அங்கு சொல்லப்படுவதெல்லாம் கீலன் சலாமன் சலாமா, சமாதானம் என்ற வார்த்தை தான் அங்கு சொல்லப்படும், நன்மை என்ற வார்த்தை தான் சொல்லப்படும். வார்த்தைகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். எனவே சுவர்க்கத்தில் வாங்கப்படுகின்ற இன்பங்கள் 2 வகைப்படும். ஒன்று மானசீக இன்பம், மனசுக்கு கிடைக்கின்ற இன்பம். இரண்டாவது ஒரு மனிதன் பூதீக இன்பம், அவனோட ஃபிசிக்கலை கிடைக்கின்ற, குடிக்கிறது, உடுக்கிறது, சாப்பிடுறது, இப்படியான அந்த வகையெல்லாம் பூதீக இன்பமும் மானசீக இன்பமுமாக சுவர்க்கம் இன்பத்தால் நிறைந்திருக்கும். அதனால் தான் சுவர்க்கத்தை பற்றி சொல்கின்ற பொழுது ஜன்னாத்துன் நஈம், நிரந்தர இன்பம் என்று அல்லாஹ் தஆலா இங்கே வர்ணித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே இத்தகைய சுவனத்தை மீது நாங்கள் ஆகர்ஷிக்கப்பட்டு சுவர்க்கத்தை நோக்கி நாங்கள் வாழுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். சுவர்க்கத்துக்காக வாழுவதற்கு நாங்கள் நிறைய செயற்பட வேண்டும். ஜஸாஅம் பிமா கானூ யாமலூன், சூரத்துல் வாக்கியாவே சொல்வது போன்று சுவர்க்க இன்பங்களை சொல்லிக்கொண்டு வருகின்ற போது இடை நடுவிலே, அரபு மொழியிலே ஜும்லா எத்தராதியான்னு சொல்லுவார், இடை நடுவிலே பிரேக் பண்ணி இதுவெல்லாம் செஞ்ச அமலுக்கான கூலி என்பதுதான் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு திரும்ப சுவர்க்க இன்பத்தை சொல்கிறார். அந்தளவுக்கு இந்த சுவர்க்கத்துக்கு வருவதற்கே காரணம் இதுதான் காரணம். எனவே சாபிக்கும் கட்டத்தை அடைவதற்கு அதிகமாக நாங்கள் போட்டி போட்டுக்கும் நன்மைகளுக்காக உழைக்கின்ற நல்ல பணிகளை செய்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த வகையிலே எங்களுக்கு இத்தகைய பாக்கியங்களை அருள்வானாக என்று வேண்டி நிறைவு செய்து கொடுக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.